சமுத்திரகாந்தன் 25. ஒரே நாள்ல மகாராணியானது என்னதோ உண்மைதாம்மா. ஏன்னா அத்தா என்னைய மனசால அப்படி தாங்குறாரு. இதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன வேணும் என நக்கலாக சிரித்தபடி கூறினாள் சம்மு. அவனைதான் மயக்கிட்டியே, அப்புறம் தாங்காம என்ன பண்ணுவான்? உன்னையெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டதே என் தப்புதான். உண்ட வீட்டுக்கே ரெண்டுக்கும் பண்றல்ல என தனம் முகத்தை சுளித்தார். உங்ககிட்ட ஒன்னு சொல்லதாமா வந்தேன். உன்னோட பேச எனக்கு விருப்பமே இல்லை, நீ வெளியே போ. நான் போனதுக்கு அப்புறம் அத்தா வந்து உங்களை அந்த வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுவாரு. ஆனா நீங்க வரேன்னு சொல்லிடாதீங்க, அதை சொல்லதான் வந்தேன் என அழுத்தமாக கூறினாள். தனம் சட்டென்று எழுந்து நின்றார். உனக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம்! ஒரே நாள்ல உன் குணம் வெளியில வந்துட்டு பாரு என கோபமாக கூறினார். ஆமாமா, உங்களையும் ஐயாவையும் கூடவே வச்சுக்கிற மாதிரி தான் பொண்ணு தேடி இருக்காரு. அப்ப நான் கண்ணுல மாட்டினேன். அவரு கண்ணு முன்னாடி நான் உங்களை எதுவும் சொல்ல முடியாதுல்ல. ஆனா நீங்களே நல்ல வேலை சண்டையை போட்டுட்டு இங்கே இருந்துட்டீங்க. எனக்கு வசதியா போச்சு. அத்தா அப்படிதான் வாங்கன்னு கூப்பிடுவாரு. ஆனா நீங்க ரோஷக்காரங்க, அங்க வந்துடாதீங்க. நானும் என் புருஷனும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறோம் என்றாள். ஏய் வேலைக்காரி மகனி, நீ எல்லாம் சொல்லி நான் கேட்கணுமா? அவன் நான் வளர்த்த வண்டி, எனக்கு அப்புறம்தான் அவனுக்கு நீ எல்லாம். தள்ளுடி என் அதீத கோபத்துடன் எதிரில் நின்று அவரை தள்ளிவிட்டு வெளியில் சென்றார். ஆனால் முன்பே வெளியில் வந்திருந்த சாந்தி, ஏங்க புது பணக்காரியான மவுசுல பேசிட்டு இருக்கா அந்த வேலைக்காரி பொண்ணு. ஐயோயோ, தப்பா சொல்லிட்டேன். இவரு பொண்டாட்டி. என்னம்மா பேசுறா? அன்னிக்கிட்ட தனியா பேசணும்னு என்ன வெளியிலேயே அனுப்பிட்டா என அவர் முடித்தபோது அதுவரை அவரை புரியாமல் பார்த்தவர்களுக்கு புரிய சிரிப்பு வந்தது. அவங்க ஏதோ பேச போறாங்க, சரி விடு என பொண்டாட்டியை பலவற்றை கூறி வேண்டுமென்றே சமாதானம் செய்தார் லிங்கம். மற்றவர்கள் பார்வைகளில் சிரித்து கொண்டனர். என்னத்த பேச போறா? அம்மா வீட்டுக்கு வாங்கம்மான்னு காலில் விழுந்து கெஞ்ச போறா. அதை நான் பாத்துடக்கூடாதுன்னு வெளியில அனுப்பிட்டா. ஆனா அண்ணி இதுக்கெல்லாம் அம்மா மாட்டாங்க என முடித்த போதுதான் தனம் வெளியில் வந்தது. கௌசிக், நீ வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். கண்டவளுங்கெல்லாம் அந்த வீட்டுல இருக்கும்போது நான் உன் அத்தை, உன்னை வளர்த்தவன், நான் இருக்க மாட்டேனா? வா என நிற்க கூட இல்லாமல் வெளியில் சென்று கௌசிக் காரில் முன்பக்கம் ஏறி அமர்ந்தார். கௌசிக் சமுத்திரியை திரும்பி பார்க்க, போங்க என கண் காட்டினாள். கௌசிக் வெளியேற சமுத்திரி, ஐயா வாங்க, அதான் அம்மா போயாச்சே என காசியை அழைத்தாள். என்னடா பேசுன, இப்படி போறா? எப்படியோ அந்த வீட்டுக்கு கிளம்பிட்டாங்கல்ல, நீங்க வாங்க. அக்கா அத்தா வரேங்க என லிங்கத்திடமும் கூறிவிட்டு திகழிடம் விடை பெற்று காசியை அழைத்துக் கொண்டு வேகமாக வெளியேறினாள். அங்கு கௌசிக் காரில் ஏறி அமர்ந்ததும், எதுக்கு காத்திருக்க, போ என்றார் தனம். அத்தை, மாமா, சம்மு என தடுமாறினான். என்ன சம்மு கம்முன்னு, அவ வருவா, நீ போ என கோபமாக கூறினார். மாமாவும் வரணும்ல அத்தை. அவர் பதிலின்றி திரும்பிக் கொண்டார். சிறிது நேரத்தில் இருவரும் வர சமுதிரி காசியுடன் வந்து பின்னால் அமர்ந்து கொண்டாள். என்னதானோ நீ பாட்டுக்கு வந்துட்ட? ஏன் நான் வரக்கூடாதா? இல்ல, என்ன கூப்பிடாமே வந்துட்டியேன்னு கேட்டேன். நான் வந்தா நீங்களும் வர வேண்டியது தானே, அதை வேற சொல்லணுமா என பட்டென்று கேட்டார். அதுவும் சரிதான் என அவர் கௌசிக்கை நோக்கினார். அவனோ வாயினுள் சிரித்தான். சமுதிரியும் வெளியில் தெரியாமல் வாயில் கை வைத்துக் கொண்டாள். கௌசிக் மனதில், என்ன பண்ணா இவ, அத்தை உடனே வந்துட்டாங்க என எண்ணியபடியே கார் மிரர் வழியாக பின்னால் இருந்த சமுதிரியை நோக்கினான். டேய், ரோட்டு பார்த்து காரை ஓட்டு என்றார் தனம். என நேராக பார்த்து காரை ஓட்டினான். காசி மெல்ல சமுதிரியிடம், என்னடா வேப்பலாடி பலமோ இவ்ளோ எஃபெக்டா இருக்கு என கேட்டார். சமுதிரி வாயில் விரல் வைத்தவாறு மெல்ல, ஐயா எதுவும் பேசாதீங்க, அப்புறம் அம்மா இறங்கி போனாலும் போயிடுவாங்க என்றாள். அதுவும் சரிதான். ரூபி இல்லம். கௌசிக் காரினை நிறுத்த, இறங்கி வா என அவனை தனியாக விடாமல் கூடவே அழைத்து சென்றார் தனம். பின்னால் இறங்கிய காசி உள்ளே செல்லாமல் நிற்க, சமுதிரி போங்க ஐயா என்றாள். சமுதிரி, இங்க என்ன நடக்குது, எனக்கு ஒன்னும் புரியல. அதெல்லாம் நல்லதாதான் நடக்குது, நீங்க போங்க. சரி வா, என்னமோ சொல்ற, கேக்குற. நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். என காசி உள்ளே சென்றார். சமுதிரி அவளின் குவார்டர்ஸ் வீட்டிற்குள் சென்று அமர்ந்தாள். மனமோ ஒரு பக்கம் மகிழ்ந்தாலும் மறுபக்கம் தான் மட்டும் தனிமையில் இருப்பது எண்ணி வருந்தியது. கௌசிக் கையை பிடித்தே உள்ளுக்குள் அழைத்து சென்ற தனம் அவளை தனியாக விடவே இல்லை. சமுதிரிக்கு அவன் தாலி கட்டியது தவிர மற்றவற்றை சாதாரணமாக பேசினார். தன் அத்தை தன்னிடம் பேசியதே போதும் என்ற எண்ணத்தில் அவனும் எந்த கேள்விக்கு பதிலும் இன்றி பேசிக்கொண்டே இருந்தான். ஆனாலும் இடையில் சமுதிரியை கண்கள் தேடியது. எங்க போயிட்டா, மாமா மட்டும்தானே உள்ள வந்தாரு என மனதில் யோசித்தாலும் வெளியில் கேட்க சந்தர்ப்பமின்றி அமர்ந்திருந்தான். கௌசிக், உனக்கு பிடிச்சத நானே என் கையால சமைக்கிறேன், என்ன வேணும்னு சொல்லு.
உங்களுக்கு தான் தெரியுமே அத்தை, எது வேணும்னாலும் செய்யுங்க. இல்ல இல்ல, நீயே சொல்லு. அத்தை, உங்க இஷ்டம். சரி, நான் போய் சமைக்கிறேன் என எழுந்தவர் சட்டென்று திரும்பி, நீயும் வா, என் கூட பேசிட்டே இருந்தா நான் சீக்கிரம் சமைச்சிடுவேன் என்றார். கௌசிக் மனம் லேசாக விழித்தது. அத்தை தன்னை விடாமல் பிடித்திருக்க நினைக்கிறார் என புரிய மாமாவை நோக்கினான். அவருக்கும் ஏதோ புரிய, தனோ, நானும் கௌசிக்கும் பேசிட்டு இருக்கோம், நீ போய் சமையல் வேலையை பாரு என்றார். உங்ககிட்ட பேச இப்ப என்ன இருக்கு? நீங்க டிவியை பாருங்க, இல்லனா பேப்பர் படிங்க என்றார். நீ வா கௌசிக் என அவனை அழைக்க அவனும் எழுந்து சென்றான். காசி தலையை குலுக்கிவிட்டு அவர் அறைக்குள் சென்று விட்டார். நேரம் கடந்தது. இரவு சாப்பிடும் நேரம் வர அதுவரை கௌசிக்கை தனியாக தனம் விடவே இல்லை. அதேபோல் அந்த ரூபி இல்லத்திற்குள் சமுத்திரியும் வரவில்லை. கௌசிக் புரியாத நிலையில்தான் நின்றான். இயற்கை உபாதைக்கு கூட தனம் விடாமல் பிடித்து வைத்துக் கொண்டு பேசிக்கொண்டே இருந்தார். காசியும் வர, தனோ, அவனை விடு, போய் ரெஃப்ரெஷ் ஆகி வரட்டும் என்றார். ஆமா ஆமா, நீ போய் எங்க ரூம்ல முகத்தை கழுவிட்டு வா, சாப்பிடலாம் என்றார். கௌசிக், அத்தை, எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நான் வரேன் என வேகமாக மாடிப்படிகளில் ஏறினான். காசி, என்னதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஒன்னும் புரியல என முறைத்தார். உங்களுக்கு எதுவும் புரிய வேணாம், சாப்பிட வாங்க என அடுப்படிக்குள் சென்று விட்டார் அவர். கௌசிக் அறைக்குள் சென்ற நொடியில் சமுத்திரியின் போனிற்கு அழைத்தான். அவன் கூப்பிட காத்திருந்தவள் போல, சொல்லுங்காத்தா என்றாள். எங்க இருக்க? வீட்லதான். இங்க காணோம். எனக்கான வீட்ல. அங்கயா? சரிங்க வா, சாப்பிடலாம். இல்ல, பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? சாப்பிடவான்னு சொன்னேன். இல்லத்தா, நான் இப்ப வந்தா அம்மா கோபமாவாங்க. சோ அவங்க கூட நீங்க சாப்பிடுங்க, நான் லேட்டா வரேன். என்ன சம்ம சொல்ற? அப்படியெல்லாம் விட முடியாது. நீ வா, அதான் நான் இருக்கேன்ல. இவ்வளவு நேரமா தேடல போல என நக்கலாக கேட்டாள். தேடாமலாம் இல்ல, அத்தை முன்னாடி ஒன்னும் ரியாக்ட் பண்ண முடியல சம்மோ. அதுவும் அவங்களே வந்து இருக்காங்க என நிறுத்தியவன், சரி சொல்லு, அத்தை கிட்ட என்ன சொன்ன? உடனே வந்துட்டாங்க என கேட்டான். உண்மையே சொன்னேன். என்ன உண்மை? அதான் அத்தா, நான் வில்லின்னு. வில்லியா? நீயா? ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு சம்மோ. ஐயோ அத்தா, அததான் சொன்னேன். சம்மோ என கோபமாக அதட்டினாள். அதுவா என தனத்திடம் பேசியதை கூறினாள். ஏய், உனக்கு அறிவு இருக்கா? எதுக்காக இப்படி பேசுன என அவளை திட்டினான். எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, அதுக்காக ஏன் இப்படி எல்லாம் பேசின சம்மோ? அத்தா உன்னை பத்தி தப்பா நினைக்க போறாங்க. ஆமா, ஏற்கனவே மட்டும் எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அத்தா, இப்ப புதுசா நினைக்க? நீ பேசுனது உண்மை இல்ல சம்மோ. ஏன் இப்படி நீ ஏன் உன்னை நெகட்டிவா ஃபோக்கஸ் பண்ண? ஏன் அத்தா, நான் பேசுனது ஒருவேளை உண்மையா இருக்க கூடாதா? வாய்ப்பே இல்ல சம்மோ. உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ அப்படிப்பட்டவ இல்ல. சோ நீ முதல்ல வீட்டுக்கு வா, நான் அத்தை கிட்ட சொல்றேன் நீ பேசுனதெல்லாம் பொய்யுன்னு. வேணாம் அத்தா, தனம்மா ரூபி வீட்டுல இருக்கணும், அதுதான் முக்கியம். நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். நம்ம ஒரே வீட்டுல இருந்தாதான் நல்லது. அம்மா கிட்ட இப்படி பேசி வர வச்சேன். நீங்க அதை பத்தி யோசிக்காம போய் சாப்பிடுங்க. கண்டிப்பா நான் வரேன். இல்ல, நீ வந்தாதான் நானும் சாப்பிடுவேன். நீ வரியா இல்ல நான் அங்க வரவா? ஓகே ஓகே, வேங்க வரேன். நான் அங்க வந்ததும் நீங்க என்னை எதுவும் கண்டுக்காதீங்க ப்ளீஸ். ஏன்? ஏனா அம்மாக்காக தான். எங்க சம்மோ, அத்தை என்ன வந்ததுல இருந்து விடவே இல்ல. இப்ப கூட எஸ்கேப் ஆகிதான் வந்தேன், உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு. அவங்களுக்கு உங்க மேல ரொம்ப பாசம். அதனோட எதிரொலி தான் இதெல்லாம். சோ ஹாப்பியா அனுபவிங்க அத்தா. ஆனா உன்னை ஒதுக்கிட்டு என்னைய மட்டும் தனியா பாதுகாப்பு பண்ற ஃபீல் வருது சம்மோ. உங்களை பாதுகாப்பு தான் பண்றாங்க, மெயினா என்கிட்ட இருந்து என சிரித்தாள். உனக்கு சிரிப்பா இருக்கா? ஆனா எனக்கு வேதனையா இருக்கு. நீ தேவையில்லாம என்னைய சங்கடத்துல மாட்டி விட்டுருக்க. இப்பவே நான் போய் அத்தை கிட்ட சொல்றேன் சம்மு அப்படி இல்லைன்னு. இப்ப போய் சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க அத்தான், அது வேஸ்ட். அப்புறம் உங்க கூடவும் சரியா பேச மாட்டாங்க அத்தான். வெயிட் பண்ணுங்க, நமக்கு நேரம் வரும். அப்புறம் அவங்க முன்னாடி நீங்க எனக்காக பேசவே கூடாது. இது என் மேல ப்ராமிஸ். உங்க மனசுல நான் இருக்கேன் எனக்கு தெரியும். அதை நீங்க சப்போர்ட் பண்ணி தான் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை என அவனை சமாதானம் செய்து போனை வைத்தாள். அந்த நேரம் சரியாக தனமும் அவனை அழைத்தார். வர அத்தை என சிறிது நேரத்தில் கௌசிக் கீழே சென்றான். சமுத்திரியும் ரூபி இல்லத்திற்குள் நுழைந்தாள். இருவரும் பார்வைகளால் பேசிக்கொள்ள ஹாலில் அமர்ந்திருந்த காசி, சமுத்திரி, வாடா சாப்பிடலாம் என அழைத்தார். நீங்க சாப்பிடுங்க ஐயா என்றாள். டேபிளில் அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டிருந்த தனம், இங்க பாருங்க, நான் நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் சமைச்சிருக்கேன், கண்டவங்களுக்கெல்லாம் சாப்பிட கூப்பிடாதீங்க என்றார். கௌசிக், அத்தை என கோபமாக அழைக்க, காசியும் தனம் என முறைத்தார். அவர்கள் இருவருக்கும் முந்தைய சமுத்திரி
எனக்கு யாரும் சமைக்க தேவையில்ல ஐயா, நானே பண்ணிப்பேன். அப்புறம் அத்தா, நீங்க எங்க போறீங்க? இருங்க என்றாள் வேண்டுமென்றே. கௌசிக் என்னடி என்பது போல் பாவமாக நோக்கினான். அவன் நான் சமைச்சதை தான் சாப்பிடுவான். நீ வா கௌசிக் என்றார் தனம். ஆனால் சமுத்திரி விழிகளால் போங்க, இது சும்மா என ஜாடை காட்டினாள். கௌசிக் டேபிளை நோக்கி நடந்தான். ஓ, என் பேச்ச கேட்காம போறீங்களா? போங்க, பாத்துக்கிறேன் என வேண்டுமென்றே நக்கல் அடித்தாள். என்னமோ பண்ணுங்க. சமுத்திரி, இனிமே நீ என்ன சமைக்க போற என கேட்டார் காசி. நான் எங்க சமைக்க போறேன் ஐயா, சாப்பாடு ஆர்டர் தான் போடணும். ஏண்டா, நீ போய் ஏதாச்சும் பண்ணு, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். வேணாம் ஐயா, எனக்கு தான் பிரியாணி பிடிக்குமே, அதை ஆர்டர் போட்டுட்டேன் என சிரித்தாள். எப்போ ஆர்டர் பண்ண? சரி என அவளுடன் பேசிக்கொண்டே அமர்ந்திருந்தார். அது எனக்கு தெரியும், இங்க சாப்பாடு இருக்காதுன்னு. ஏங்க, சாப்பிட வாங்க என மனைவி அழைக்க, நீங்க சாப்பிடுங்க, நான் சமுத்திரிக்கு சாப்பாடு வந்ததும் சேர்ந்து சாப்பிடுறேன் என்றார். நீ சாப்பிட கௌசிக் என அனைத்தையும் பரிமாறினார் தனம். அவனுக்கோ தொண்டையில் இறங்க மறுத்தது. சமுத்திரி பிரியாணி ஆர்டர் வர காத்திருந்தாள். அவளை அவ்வப்போது பார்த்தபடியே சாப்பிட்டான். தனமும் அதை கண்டு காணாதது போல அவனிடம் பேசிக்கொண்டே இருந்தார். சமுதிரிக்கு பிரியாணி வர அதை வாங்கியவள் காசியை அழைத்துக் கொண்டு டேபிளில் அமர்ந்தாள். கௌசிக் மறுபக்கம் அமர அவனுக்கு அப்பொழுதுதான் சாப்பாடை தொண்டையில் இறங்கத் தொடங்கியது. தனம் முகத்தை சுளித்துவிட்டு காசிக்கு ஒரு தட்டை எடுத்து வைத்தார். சமுதிரி யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸிலேயே சாப்பிடத் தொடங்க, ஐயா, உங்களுக்கு வேணுமா பிரியாணி என கேட்டாள். எனக்கு வேணாம்டா, கௌசிக்கு வேணும்னா கொடு. அவருக்கெல்லாம் வேணாம், எனக்காக வெயிட் பண்ணலல என முகத்தை நொடித்தவள் சாப்பிடத் தொடங்கினாள். தனம் செய்தது சைவ உணவு வகைகள். அருகில் மட்டன் பிரியாணி வாசனையை தூக்கியது. கௌசிக் மனதில், அடி பாவி, ஒரு வாய் கொடுக்காம சாப்பிடுறாளே என நொந்தான். காசி சீக்கிரம் முடித்துவிட்டு எழுந்தார். தனம் முடித்தாலும் கௌசிக் அமர்ந்திருந்தார். காசி ஏதோ கேட்க அவரை திட்டிக்கொண்டே எழுந்து கை கழுவி முடித்து அவர்கள் அறையை நோக்கி சென்றார். அவர் தலைமறைந்த நொடியில் கௌசிக் அவசரமாக சமுத்திரியின் பிரியாணியிலிருந்து ஒரு வாய் எடுத்துக்கொண்டான். சமுத்திரி அடுத்த வாய் அவளே ஊட்டிவிட்டாள். கௌசிக்கும் அவன் பிளேட்டிலிருந்து அவளிற்கு ஒரு வாய் எடுத்து வைத்தான். இருவருமே சிரித்துக்கொண்டு அந்த நொடிகளை அனுபவித்தனர். சம்மு, எங்க பிரியாணி தராம ஏமாத்திடுவியோன்னு நினைச்சேன். நீங்க தான் இதை விட சூப்பரா அத்தை சமையல சாப்பிடுறீங்கல்ல. இருந்தாலும் உன்னோட ஃபேவரட் எனக்கும் வேணும்ல. ரொம்பதான் என கழுத்தை நொடித்து அவனுக்கு அடுத்த வாய் ஊட்டி விட்டாள். தனம் திரும்பிட இருவரும் அமைதியாக சாப்பிட்டனர். அதுவரை கௌசிக்கை தன்னுடவே வைத்துக் கொண்டு தனத்தால் அதற்கு மேல் அவர்களை பிரிக்க இயலவில்லை. எப்படியும் இரவு ஒன்றாகத்தானே தங்க வேண்டும் என யோசித்தவர் கொஞ்சம் கடுப்பில் இருந்தார். சமுத்திரி சாப்பிட்டு முடித்துவிட்டு காசியிடம் தூங்க செல்வதாக கூறியவள் கௌசிக்கிடம், அத்தா, தூங்க போயிட்டு வர என கூறி நகர்ந்தாள். அவள் வீட்டிற்கு வெளியில் செல்லவும் காசி, கௌசிக், சமுத்திரி எங்க போறா என கேட்டார். அவ வீட்டுக்கு தூங்க போறா மாமா. அப்ப நேத்து என இழுத்தார். ஆமா மாமா, அங்கதான் எங்க வாழ்க்கை அத்தையோட ஆசீர்வாதம் இல்லாம ஆரம்பிக்காதன்னு முடிவெடுத்திருக்கோம் என கூறியவன் குட் நைட் என எழுந்து மாடிக்கு அவன் அறையை நோக்கி சென்றான். தனம் வெளியில் போகும் அவளையும் மாடிக்கு செல்லும் அவனையும் நோக்கினார். பாரு தனம், இவங்க அளவுக்கு நீ முதிர்ச்சியா யோசிக்கலையோன்னு தான் நான் சொல்லுவேன். காசு, பணம், அந்தஸ்து இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பாரு, சமுத்திரி மாதிரி பொண்ணு கிடைக்க மாட்டா என கூறியவர் எழுந்து சென்றார். அங்க வந்து அப்படி பேசுனா இப்ப என்னன்னா இங்க என புரியாமல் யோசிக்க தொடங்கினார் தனம். அந்த சமயம் சாந்தியின் போன் வர அதை எடுக்காமலேயே அணைத்து போட்டார். சமுத்திரகாந்தன் அடுத்து. சமுத்திரகாந்தன் 26. சமுத்திரி வீட்டிற்குள் சென்றிட அந்த நேரம் தாயம்மா அழைக்கவும் சரியாக இருந்தது. கௌசிக் அறைக்குள் நுழைந்ததும் சமுத்திரிக்கு தான் அழைத்தான். அவளும் அம்மாவுடன் பேசிக் கொண்டிருப்பதாக குறுஞ்செய்தி அனுப்பினாள். கௌசிக் சரி, அவள் திரும்பி அழைக்கட்டும் என்று ஜன்னலோரமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்காக பால் எடுத்து கொண்டு வந்த தனம் கௌசிக் என அழைத்தார். அவரை திரும்பி பார்த்தவன், வாங்க அத்த, இப்பதானே சாப்பிட்டேன், அதுக்குள்ள பாலா என கேட்டான். பரவாயில்ல குடி, அப்பதான் நல்லா தூக்கம் வரும் என்று அவன் அருகில் சென்றவர் கையில் கிளாஸை திணித்துவிட்டு திரும்ப சமுத்திரியின் வீடு கண்ணில் பட்டது. அதையே நோக்கியவரிடம், என்னத்த என கேட்டான். அவரோ கௌசிக் பக்கம் திரும்பி, அந்த வேலைக்காரி பொண்ணு அங்க வந்து என்ன பேசினான் தெரியுமா என கேட்டார். தெரியும் அத்த. என்ன தெரியும்? சம்மு என்ன பேசினான்னு அவளே சொல்லிட்டா. உன்கிட்ட பொய் சொல்லியிருப்பா என்றவரை தடுத்தவன், இல்லத்த, அவ என்ன பேசினான்னு தான் சொன்னான். ஆனா அது சம்மு மனசால பேசல அத்த, நம்புங்க என கெஞ்சலாக கூறினான். ஓ, மனசால பேசல, வாயால பேசினாடா
எப்படியோ மனசுல இருந்ததெல்லாம் வெளியே வந்துட்டுல. நீங்க சம்முவ தப்பாவே நினைக்கிறீங்க. அதான் அப்படி தெரியுது. அவ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அத்தை. கௌசிக், அவளை பத்தி பேசாத. சரியான என அவர் ஆரம்பிக்க, அத்தை, சம்முகிட்ட முதல்ல கல்யாணம் பண்ணி சொல்லி கேட்டது நான் தான். அவ மனசுல அப்படி ஒரு எண்ணமே அப்ப இல்ல. ஆனா இப்ப எங்க 2 பேர் மனசுமே விரும்புது. அவ என் பொண்டாட்டி. அவளுக்கான மரியாதை கண்டிப்பா வேணும். ப்ளீஸ் அவளை என் முன்னாடி எதுவும் சொல்லாதீங்க என்றான் அழுத்தமாக. அவன் நல்லா உன்னை மயக்கிட்டா கௌசிக். அதான் நீ இப்படி மாறிட்ட. இல்லத்த, உங்களுக்கு கோபம் சம்மு மேல இல்ல. அவ வேலைக்காரவங்க பொண்ணுன்றதுனால. அதை தள்ளி வச்சுட்டு சம்முவை மட்டும் யோசிங்க. அது எப்படி யோசிக்க முடியும்? நம்ம சொசைட்டில அதுவும் முக்கியம் தானே கௌசிக். அதான் என்கிட்ட நிறைய இருக்கே. ஏன் இன்னும் நிறைய சம்பாதிப்பேன். அவளை ராணி மாதிரி வச்சுப்பேன். அது என்னால முடியும் அத்தை. அப்படி இருக்க அவ எதுக்கு பணம் கொண்டு வரணும்? நீ என்ன வேணா சொல்லு, அவளோட தரம் நமக்கு சமம் இல்ல. அதுவும் உனக்கு. நீ எப்படிப்பட்டவன்? உனக்கு போய் அவளா? அவ என்ன எவனையோ விரும்பி ஓடி போய் கல்யாணம் பண்ணி அவனை விட்டுட்டு மறுபடியும் வந்தவ. ஆனா நீ தங்கம் வைரண்டா. உனக்கு எப்படி அவ பொருந்துவா என ஆதங்கமாக கேட்டார். ஐயோ அத்தை, நீங்க புரியாம பேசுறீங்க. அவ அந்த சின்ன வயசுல ஏதோ தெரியாம ஏமாந்து போன விஷயம் அது. என்னடா தெரியாம? அவ மனசு என்ன ரகம்டா? அப்ப அவன் இப்ப நீயா? இப்படியும் மாறுமா மனசு? அத்தை என சற்று கோபமாக அதட்டியவன், ப்ளீஸ் இனி அவளை பத்தி பேசாதீங்க. அவ மனசுல நான் இருக்கேன். என் மனசுல அவ இருக்கா. அவ்வளவுதான். இதுதான் எங்க வாழ்க்கை. கௌசிக், நீ அவளை கண்மூடித்தனமா நம்புற. இருக்கட்டுமே அத்தை, அவளை நான் நம்பிட்டேன். என் காலத்துக்கும் நம்புவேன். அதுக்காக உங்களை வெறுக்க மாட்டேன். அத்தை, நான் கூட நேத்து இங்க தங்கன்னு சம்மு கிட்ட சொன்னேன். ஆனா அவ உங்களோட ஆசீர்வாதம் இல்லாம இந்த வீட்டுல தங்க கூடாதுன்னு அந்த வீட்டுக்கு போயிட்டா என்றான். அப்புறம் எதுக்குடா அம்ரு வீட்டுல வந்து அப்படி பேசுனா? உங்களுக்காக தான். இந்தா, நீங்க இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல. நீங்க எப்படி வந்தீங்க அத்தை? உங்ககிட்ட எப்படி பேசினா வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசி வர வச்சிருக்கா. தனம் அமைதியாகினார். ஏன் அத்தை அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. கௌசிக், உனக்கு அவ பொருத்தம் இல்ல. அவ்வளவுதான். அண்ணி என் இடத்துல இருந்தாலும் இப்படிதான் பேசி இருப்பாங்க. எந்த ஒரு அம்மாவும் தன் பிள்ளைக்கு சமுதிரி மாதிரி ஒருத்திய கட்டி வைக்க சம்மதிக்க மாட்டாங்க. சமுதிரியோட பழைய வாழ்க்கைதான் உங்க கண்ணு முன்னாடி நிக்குதுல்ல அத்தை. ஆமா. சரி, ஒருவேளை என் அம்மா அப்பா உயிரோட இருந்திருந்தா இப்படிதான் நேத்து நடந்திருக்குமா? அம்மா கோவமா இருந்திருந்தா கூட அப்பா என்ன அரவணைச்சு இருப்பாரு. இல்ல, அப்பா கோவமா இருந்திருந்தா அம்மா எனக்காக சம்முவை பிடிக்கலனாலும் இந்த வீட்டுல இருந்திருப்பாங்கல்ல அத்தை என அவன் கேட்க, தனம் அப்படியே சிலையாக நின்றார். இவ்ளோ நேரம் பேசினியே, இப்ப பதில் சொல்லு தனம் என்றார் காசி. கௌசிக்கை பார்ப்பதற்காக அப்பொழுதுதான் வந்தவர் அவன் பேசுவதை கேட்டு வாயிலேயே நின்று கொண்டார். மாமா என தடுமாறினான். நீ கேட்டதுல எந்த தப்பும் இல்ல கௌசிக். நான் உன் அப்பா இடத்துல இல்ல. இவ்வளவு அம்மா ஸ்தானத்துல இல்ல. 2 பேருமே சுயநலமா உன்னை அனுப்பி விட்டுட்டு எங்க பொண்ணு வீட்டுல இருந்துட்டோமேப்பா என வருந்தினார். அப்படி இல்ல மாமா. அது என ஆரம்பிக்க, நீ ஏன் தடுமாறுற கௌசிக்? உனக்கு சமூக பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதுல என்ன இருக்கு? இப்ப அம்ருவும் வினையும் விரும்பிதானே கல்யாணம் பண்ணா. அவங்க என்ன வசதியில சமம். அதனால ஒத்துக்கிட்டா உன் அத்தை. ஆனா அம்ரு வேற ஒரு ஏழை வீட்டு பையனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இவ விட்டு கொடுத்திருப்பாளா? என் பொண்ணு முன்னாடி போயிருப்பா தானே என்றார் காசி. மாமா, நான் ஏதோ ஒரு ஆதங்கத்துல சொல்லிட்டேன். இதை இதோட விட்டுடுங்க. தனம் வாயவே திறக்காமல் இருக்க, அத்தை ப்ளீஸ், சாரி, நான் ஏதோ பேசிட்டேன் என சமாதானம் செய்தான். கௌசிக், நான் உன்னை அண்ணி இடத்துல இருந்து சரியா பாத்துக்கலையா? தவிக்க விட்டுட்டேனடா கண்ணா என கண் கலங்கினார். ஐயோ இல்லத்த, அப்பா அம்மாவும் சம்முவ கண்டிப்பா ஏத்துப்பாங்கன்னு நான் சொல்லல. ஒருவேளை எனக்காக யோசிச்சு இருப்பாங்கன்னு ஒரு எண்ணம் வந்தது. அததான் சொன்னேன். உங்க மனசு கஷ்டப்படுத்தி இருந்தா சாரி அத்த. நீங்க எனக்கு அம்மா இடம்தான். அது எப்பவும் மாறாதத்த என அவரை அணைத்து கொண்டான். தனத்திற்கு ஆறுதலாக இருந்தாலும் ஏதோ ஒரு நெருடல் இருந்தது. தனோ, அவனை நீ பாசம்னு சொல்லி ரொம்ப கண்ட்ரோல் பண்ற. அவன் மேல உண்மையான பாசம் இருந்தா அவனோட உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்கோ. அவங்க கல்யாணம் முடிஞ்சிட்டு அதை எப்படி ஏத்துக்கலாம்னு யோசி. அதை விட்டுட்டு சமுதிரிய பத்தி கௌசிக் கிட்ட குறை சொல்லிட்டு தெரியாத. அது அவனுக்கு மன கஷ்டம்தான் என கூறினார் காசி. கணவரிடம் எந்த பதிலும் சொல்லாதவர், சரி நீ தூங்கு என அவனிடமிருந்து விலகி வெளியில் சென்றார் தனம். எல்லாத்தையும் ஒரே நாள்ல பேசிட முடியாது கௌசிக். நீ தூங்கு. நேரமும் காலமும் சுமூகமா வரும்போது நினைத்ததெல்லாம் நல்லபடியா நடக்கும் என்று கூறிவிட்டு அவரும் சென்றார். அதன் பின் கௌசிக் மனமும் அமைதியடையவில்லை. அத்தையிடம் அப்படி பேசியிருக்க கூடாதோ என வருந்தினான். சமுதிரியின் போன் நம்பர் ரிங்கானது. அதை எடுத்து பேசியவனின் குரலில் இருந்த வருத்தத்தை உணர்ந்தவள், அத்தா என்னாச்சு? ஏன் குரல் டல்லா இருக்கு என கேட்டாள். சம்மு என நடந்ததை மெல்ல கூறினான். ஏன் அத்தா அம்மா கிட்ட அப்படி பேசுனீங்க?
அவங்க வருத்தப்படுவாங்கல்ல. எனக்குமே புரியுது. ஆனா உன்னை பத்தி பேசும்போது தானா வந்துட்டு சம்மு. நான் உனக்காக தான் பேசினேன். ஆனாலும் அத்தை மனச வருத்தப்பட வச்சுட்டனோன்னு கஷ்டமா இருக்கு. ம், புரியுதத்தான். அவங்க பாயிண்ட்டும் சரிதானே. நான் உங்கள மாதிரி இல்லல்ல. ஆல்ரெடி தவறான பாதைக்கு போய் திரும்பினவ தானே என அவள் கூறும்போதே அவளின் குரல் கம்பியது. சம்மு, ப்ளீஸ், ஏற்கனவே அத்தையை சமாளிச்சு வச்சிருக்கேன். மறுபடியும் நீ ஆரம்பிக்காத என சற்று கோபமாக கூறினான். சாரி அத்தா என அமைதியானான். இருவருமே எதுவும் பேசவில்லை. சம்மு, ஆங்கிரியா? இல்ல, எனக்கு மனசே சரியில்லை. புரியுது. நான் வேணா அங்க வரவா? நீங்க தூங்கினதும் கிளம்பிடுறேன். இல்ல, வேணாம். சரி, மனசை போட்டு குழப்பிக்காம நீங்க படுங்க அத்தா. ம். என்ன சரி என்றான் மெல்ல. காதுல விழல. உனக்கு காது வீக் ஆயிடுச்சு போல. ஆமா ஆமா, ஏன் சொல்ல மாட்டீங்க? தாலி கட்டுன அடுத்த நாளே காது கேட்கலன்னு சொல்றீங்க. அப்புறம் கண்ணு தெரியல, பேச வரல, வேற என்னென்னவோ சொல்ல போறீங்க என வேகமாக படபடவென்று புரிந்தாள். ஹே, இரு இரு, நான் இப்ப என்ன சொன்னேன்? நீ இவ்ளோ சீக்வன்ஷலா பேசுற? போதும் டி என சிரித்து விட்டான். அப்பாடா, மை புருஷன் இஸ் லாஃபிங். குட் புருஷா, போய் சமத்தா தூங்குங்க என அவளும் சிரித்தாள். சம்மு, நீ புருஷன் சொல்லும்போது அப்படியே மிதக்குற மாதிரி இருக்கு. ஐ, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு மாதிரி செம்ம வைபா இருக்கு தெரியுமா என சிறிது கொஞ்சலாக கூறினான். ஆமா, நான் உங்க ஒய்ஃப் ஆனதுலதான் வைபாகி இருப்பீங்க. போய் தூங்குங்க. சரி, எப்ப வர? காலையில தான். ஏன்? ஏய், இப்ப வரவான்னு கேட்ட? அது மிஸ்டர் கௌசிக் சோகமா இருந்தப்ப. இப்ப ஹாப்பி ஆகிட்டாரே. நோ நோ, ஐ எம் ஸ்டில் இன் அ பேட் மூட். பட் நீ வந்தா இட் வில் பி குட் என கெஞ்சலாக கூறினான். சான்ஸ் இஸ் ஓவர். சம்மு, ஐ மிஸ் யூ. நான் ஒன்னும் லண்டன்ல இல்லாதான், இந்தா உங்க எதிர் வீட்டுல தான் இருக்கேன் என சிரித்தாள். இருந்தாலும் பக்கத்துல இல்லல்ல. பாரு, நேத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நம்ம செகண்ட் நைட் பட் என நிறுத்தினான். முதல்ல தூங்க போறீங்களா இல்லையா? இல்ல தனமா கிட்ட போய் உங்க அண்ணன் பையன் அவர் ரூமுக்கு கூப்பிடுறாரு, போகட்டுமான்னு கேட்கவா? கேளு. அட பாவி, ரொம்ப தைரியம்தான். கேட்க போற உனக்கு தைரியம் இருக்கும்போது எனக்கு என்ன? ஒருவேளை அத்தை பெர்மிஷன் கொடுத்தா எனக்கு லக்கி தானே என சிரித்தான். நல்லா 4 கொடுப்பாங்க. நான் வாங்கிட்டு வர வேண்டியதுதான் என வருத்தமாக கூறினாள். அத்தை நல்லவங்க சம்மு, அடிக்க மாட்டாங்க. கையால அடிச்சாதான் வலிக்குமாத்தான் என மெல்ல கேட்டாள். கௌசிக் முதலில் அமைதியாகிட, பிறகு மெதுவாக ஐ லவ் யூ என்றான். ஐ லவ் யூ என்றாள் அவளும். அட, சொல்லிட்டாளே என நக்கலாக பாடினான். நான் போனை வைக்கிறேன் என வெட்கப்பட்டவள் உடனே போனை வைத்து விட்டாள். கௌசிக் சிரித்தபடி பால்கனி பக்கம் போக, அங்கு சமுதிரி வீட்டிற்கு வெளியில் அவனுக்காக காத்திருப்பது போல நின்றாள். இருவரும் விலகி நின்றாலும் ஒருவருக்குள் ஒருவர் என மனதால் பிணைந்து உணரப்பட்டனர். சமுதிரி கைகையால் போய் தூங்குங்க என்றாள். கௌசிக் தலையை மட்டுமே அசைத்தான். சமுதிரியும் நகரவில்லை, கௌசிக்கும் நகரவில்லை. ஒரு கட்டத்தில் இருவருமே நகர்ந்திட பொழுது விடியலை நோக்கி சென்றது. தனம் படுக்கையில் கிடந்தாலும் தூக்கம் வராமல் புரண்டார். மனம் கனமாகிட கணவரிடம் குமுறலை வெளிப்படுத்தினார். சமுதிரி பேசியதை கூறிட, காசியோ, இது கூட உனக்கு புரியலையா தனோ? நீ இங்க வரதான் சமுதிரி அப்படி பேசி இருக்கு. சமுதிரி நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்த பொண்ணு. அம்ருக்கு உடன்பிறவா தங்கச்சி மாதிரி. அவளை சமுதிரியா பாரு, உனக்கே புரியும் என கூறி அவர் படுத்து விட்டார். ஆனால் தனம் மனம் மாறாமல் தண்ணீர் குடிக்க எழுந்தபோதுதான் ஜன்னல் வழியாக சமுதிரியின் செய்கையை காண நேர்ந்தது. அவள் கௌசிக் கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறாள் என புரியாமல் இல்லை. அவர்களை கண்டுக்காதவாறு மறுபடியும் படுக்கையில் வந்து விழுந்தார். அவர்களின் பயணம் விடியற்காலையை நோக்கியது. சமுத்திரகாந்தன் அடுத்து.